ஆகவே மூச்சு காற்றை பற்றி அறிந்து கொள்ளுதலும் அதோடு பழகலுமாகிய செயல்களுக்கு முன்னே தேவைப்படுவது பக்தியும் அன்னதானம்தான். அருள் பெறலாம், அவருடைய அருள் பெறலாம். அருள்னா என்ன? மஞ்சளாக இருக்குமா சிவப்பாக இருக்குமாண்ணா? என் நல்ல பிள்ளை ஆசான் அகத்தீஸ்வரா, நல்ல பிள்ளைன்னா ஆசானுடைய மகிழ்ச்சியே நமக்கு அறிவு, அருள். ஆசானுடைய மகிழ்ச்சியே அறிவு, ஆசானுடைய மகிழ்ச்சியே செல்வம், ஆசானுடைய மகிழ்ச்சியே நோயில்லா வாழ்வு, ஆசானுடைய மகிழ்ச்சியே உடல் ஆரோக்கியம், ஆசானுடைய அருளே, ஆசானுடைய கருணை, அவருடைய தயவே எனக்கு எல்லா நன்மையும் உண்டா. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, நல்ல மனசு, நம்பால் பற்று, நம்மேல் கருணை, அந்த கருணைக்கு அருள் உண்டு போகும். கருணைக்கு தயவு, கருணை, நல்ல பிள்ளை அப்படி தேர்ந்தெடுத்துருக்கான். தேர்ந்தெடுத்தால் அந்த தேர்வுக்கு தான் அருள்னு சொன்ன ஆசான அருள் பெற்றாச்சு. அப்படி சொன்னால் நம்ம நல்ல பிள்ளைன்னு ஆசான் முடிவு எடுத்திருக்கார். ஆசான் அந்த அருளை பெற்றுகின்றவர்களுக்கு தான் எல்லா நன்மையும் உண்டாகும். ஆசான் மனம் மகிழ வேண்டும்.